அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் அங்கம்மாயான்னு ஒரு ஆயா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன கூரை வீடு தான் இருந்துச்சு. ஆயாவோட கூரை வீட்டுக்கு பின்னாடி பெரிய மலைகளும் முற்காடுகளும் இருந்தன. அந்த கூரை வீட்டில் ஆயாவும் அவங்களோட குட்டி பேத்தியும் தான் இருந்தாங்க. அன்னைக்கு வழக்கம் போல் ஆயா சோறாக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஆயாவோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து, அங்கம்மாயா அங்கம்மாயா, இவன் வழக்கம் போல் என் வண்டி பிடிச்சிட்டு விடமாட்டுக்கிறான், நீ வந்து என்னான்னு கேளு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாருப்பா, யார் இந்நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அங்கம்மாயா கேட்டாங்க. நான் தான் அங்கம்மாயா, துரைசாமி. இந்த சோமு பையன் என் வண்டியை பிடிச்சிக்கிறான் அங்கம்மாயா, என்னை வீட்டுக்கு போகவே விடமாட்டுக்கிறான், நீ வந்து என்னான்னு கேளு அப்படின்னு சொல்லி துரைசாமி சொன்னாங்க. துரைசாமி, நீ பயப்படாத, நான் உடனே வரேன்னு சொல்லி கையில் லாந்தல் எடுத்துக்கிட்டு விளக்கு மாற்ற எடுத்துக்கிட்டு பேத்திக்கிட்டு, நீ சோத்தை பார்த்துக்க, நீ வெளியே வராதேன்னு சொல்லிட்டு உடனே வெளியே வந்தாங்க. வண்டியில் துரைசாமி உட்காந்து மாட்டை ஓட்டினாரு. மாடு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அங்கம்மாயா பின்னாடி பார்த்தாங்க. பின்னாடி வண்டியை அந்த சோமு பையன் பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். அங்கம்மாயாவுக்கு கோபமாக வந்துச்சு. டே, வண்டியை விடுறா, தினைக்கு இப்படியே உனக்கு தான் யாரும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்க நேரமாக வீட்டுக்கு விடுறான்னு அங்கம்மாயா சொன்னாங்க. போவாயா, நான் விளையாடுறதுக்கு கூப்பிட்டா யாருமே வரமாட்டேங்கிறாங்கய்யா என் கூட விளையாடுறதுக்கு, அதனால தான் நான் வண்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு அந்த சோமு பையன் சொன்னான். சரிடா, இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு அவன் கூட வந்து விளையாடுவான், விட்டுருடா அப்படின்னு சொல்லி அங்கம்மாயா சொன்னாங்க. நான் விடவே மாட்டேன், இந்த துரைசாமியை என் கூட வந்து விளையாட சொல்லு அப்படின்னு அந்த சோமு பையன் சொன்னான். சரிடா விட்றா அப்படின்னதுக்கு விடலை. அப்புறம் அங்கம்மாயாவுக்கு கோபம் வந்துச்சு. கையில் கொண்டு போன விளக்கு மாற்ற எடுத்துகிட்டு போய் சப்பு சப்பு சப்புன்னு அந்த சோமு பையனை அடித்தாங்க. ஐயோ ஐயா, வலிக்குது, என்னை அடிக்காத, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டுட்டு அந்த சோமு பையன் வேகமாக ஓடிட்டான். உனக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் அங்கம்மாயான்னு துரைசாமி சொன்னான். இல்லை துரைசாமி, இனிமேல் நீ பொழுது இறங்குறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிரு, இனிமேல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவன் இனி ஒன்றை விடவே மாட்டான் அப்படின்னு அங்கம்மாயா சொன்னாங்க. சரி அங்கம்மாயா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி துரைசாமி வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கம்மாயாவும் வீட்டையே கேட்டாங்க, யாராயா என்று. அங்கம்மாயா, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவள் சிறுமி, பயந்துருவான்னு. ஆனால் அவங்க மனசில் நினச்சாங்க, இந்த சோமு பையன் செத்து 40 வருஷம் ஆச்சு. அங்கம்மாயா வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பையன் செத்து போனான். ஒரு மாட்டு வண்டியில் அடிபட்டு தான் செத்து போயிட்டான். அதனால அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை வண்டி தான் பிடிக்க போகிறானோ, எவ்வளோ நாளைக்கு தான் நான் போய் ஓட்டுறதோ அப்படின்னு சலிப்பாக உக்காந்தாங்க.